ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அவுரி செடி பற்றி. 5 அடியில் அவுரி அப்படின்னு சொல்லிட்டு 5 அடி, உண்மையிலுமே அது 5 அடி இருக்குது. ரொம்ப பெரிய மரமாகவே நான் வளர்ந்துருக்கு. அதோட சேலுக்கு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் செடிங்களும் சேல் ஆகிடுச்சு. இன்னுமே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் நான் ரீஸ்டாக் பண்ணுவேன். இப்போ இருந்த ஸ்டாக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோன்றனால நிறைய ஆர்டர் இருந்தது. முடிஞ்சிருச்சு, நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் நான் ஃப்ரீயாக ஏதாவது பிளான்ட்டு இருக்குது இல்லை அவரியே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். கொளஞ்சியோட கலர் வந்து தம்பனையிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வாடாமல்லியோடைய கலர் மாதிரி வரும். ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த அவரி செடியோட அழகு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அழகிவ. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரி செடிக்கான வித்தியாசம் நான் போட்டிருக்கேன். அவரியோட பூ பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் கலர் கலந்த ஒரு ரோஸ் கலரில் இருப்பா. இவ ரொம்ப அழகாக இருப்பா. இவ தான் அவரி செடி. அவரிக்கும் கொளஞ்சிக்கும் நான் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, இலைகள் வேறு மாதிரி இருக்கும். அந்த இலைகள் வந்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சின்ன இலைகள் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் படர்ந்து அந்த ஒரே ஒரு இலையை எடுத்து பார்த்திங்கனாலே வித்தியாசம் தெரியும். 2 பேருமே வேறு மாதிரி இருப்பாங்க. அதை தான் ஒரே வீடியோவில் கொடுக்கணுன்னு நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன். அவளோட பூ கலர் வேறு மாதிரி இருக்கும். இவளோட கலரு, அந்த செடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பிங்க் கலர் அதுதான் பூவு. ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் பார்க்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமான நிறைய தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ட் ஏதாவது வேணும், இல்லை ஹெர்பல் பிளான்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். எனக்கு யாருக்கு என்ன வேணும்னு தெரியலன்றனால என்னால் நிறையா ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியல. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்கிட்ட இருக்கிற செடிகள் நிறையா எனக்கு தேவைக்கு போக அதிகமான செடிகள் இருக்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் ஃப்ரீ பிளான்ட்டாக நான் கொடுத்துருவேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும், யூனிக்கான செடிகள் ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க பார்க்குறேன். அப்புறம் இந்த மூலம் பிரச்சனைக்கு துத்திக்கீரை அதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். துத்திக்கீரை யாருக்காவது வேணும் அப்படின்னா, உள்மூலம் வெளிமூலம் எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரி, அந்த கீரை அடிக்கடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த தொந்தரவே இல்லாமல் போயிடும். அதை உங்களுக்கு நான் வந்து அனுப்பி விடுறேன் ஃப்ரீயாகவே. கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுத்து வாங்கிக்கோங்க. இது தும்மட்டிக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறோம். இந்த பொடுகு தொந்தரவுக்கு, முடி கருப்பாக இல்லாமல் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.